ஹலோ guys, வெல்கம் டு ஸ்பைசி கோட். நான் உங்கள் ரவி. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்னா என்ன, ஏன் ப்ரோக்ராமிங் வேணும், ஆல்சோ ஜாவாவோட பேசிக்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ புதுசாக யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு தி வீடியோ. வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? ப்ரோக்ராமிங்னா ஒரு செட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் நமக்காக அந்த டாஸ்க் தயாரிப்பே தான் ப்ரோக்ராமிங். பேசிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம். பட் அதுதான் ப்ரோக்ராமிங்கான்னு தெரியாமலே, லைக் நீங்கள் ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அலாரம் வைப்பீங்கல்ல, அந்த அலாரம் ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? இன்டர்னலாக நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு ப்ரோக்ராமாக தெரியாது. பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டம்ஸ் தான். அந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, அந்த டாஸ்க்கை அது கம்ப்ளீட் பண்ணணுன்றது தான் அதோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இது மாதிரி ரியல் டைமில் நம்ம நிறைய இடத்துல ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம். அது ப்ரோக்ராமிங்கிறது தெரியாமலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரோக்ராமிங் ஏன் நமக்கு தேவைப்படுது? ஏன்னா கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் உள்ள லாங்குவேஜ் வேறு. கம்ப்யூட்டர்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பைனரிஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1001 இது மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். பட் ஹியூமன்ஸ் ஆனால் நமக்கு கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸ்டெண்டபிளாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1001 அப்படின்றது ஒரு சில ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் அளவுக்கு நமக்கு தெரியாது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறது தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஜாவா, பைத்தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக அப்படின்னா, நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற வகையில் அது கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 1+1 = போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1+1 என்னங்கிறத நான் இப்போ கேட்குறேன் கம்ப்யூட்டர் கிட்ட. ஸோ கம்ப்யூட்டருக்கு 1+1ன்னா என்ன அவனுக்கும் தெரியாது. ஸோ அவனுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் வேறு, நமக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் வேறு. ஸோ இங்கே இருக்கிற இன்பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை கம்ப்யூட்டர் புரியிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏன் ஜாவா தேவைன்னு நான் சொல்கிறேன்னா, ஜாவாங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பேசிக்காக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே, நீங்கள் இன்டர்னலாக எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலுமே ஜாவா தான் கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும். ஏன் ஜாவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜாவா நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் எழுதிட்டு இன்னொரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பேசிக்ஸாக ஜாவாவோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா? ஜாவா யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் காஸ்லிங்ன்ற ஒருத்தர் உருவாக்கி சன் மைக்ரோ சிஸ்டம் அவங்க தான் என்ன பண்ணாங்க, 1995 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று ஜேவிஎம் அண்ட் இன்னொன்று ஜேஆர்இ. ஜேவிஎம்னா என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின், ஜேஆர்இ அப்படின்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதக்கூடிய ஜாவா ப்ரோக்ராமை நம்ம டே டு டே லைஃப்பில் ரன் பண்ண முடியும். பேசிக்காக ஜாவாவோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கிற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா தான். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாவா தான் உங்களுக்கு பேக் போனாக இருக்கும். காட்லின் இது மாதிரி லாங்குவேஜஸ் அண்ட் .NET இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாவோட சின்டாக்ஸ் மோஸ்ட்லி பாதி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஜாவா பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கோடு எழுதியிருக்கீங்கன்னா அதை கொண்டு போய் டேரெக்டாக வச்சு iOS ரன் பண்ண முடியும், லினக்ஸில் முடியும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கனால தான் ஜாவா இன்னமும் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? பேசிக்காக நம்ம இப்போ ஜாவாவோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் ஜாவாவில் எழுதுனா என்ன மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட நேம் கண்டிப்பாக அந்த ஃபைல் நேமோட மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாஸோட நேம் மெயின்னு வச்சுருக்கேன். ஸோ கிளாஸோட நேமு தான் நமக்கு ஃபைலோட நேமாக இருக்கணும். ஆல்சோ எந்த கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸை தான் ஜாவா யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு கிளாஸ் இருக்குது, நான் இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு பதிலாக ப்ரைவேட் இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது என்ன நடக்கும்னா, இந்த மெயின்ங்கிற கிளாஸ் கூடக்குள்ளே வருமா, மெயின் மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடு இல்லைன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? மெத்தடே இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த ஜாவா ப்ரோக்ராமை இந்த கிளாஸை நான் ரன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எக்ஸெப்ஷன் வரும். என்ன வரும்னா, மெயின் கிளாஸை காணோம், மெயின் மெத்தட் இல்லை மெயின் கிளாஸில் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் உங்களுக்கு தோவாகும். ஓகேங்களா? ஸோ ஜாவா ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டால் மெயின் மெத்தட் தான் பேஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு மெத்தடு. அங்கேருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு கிளாஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சுருந்தாலுமே ஜாவா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகிற லைன் மெயின் மெத்தடு தான். ஓகேங்களா?
இந்த மெயின் மெத்தடுக்கு ஒரு சில சின்டாக்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு இருக்கு. இதுல பப்ளிக்ங்கிறது எதை மீன் பண்றோம் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா ஜாவால என்னன்னா ஒரு ப்ரோக்ராமை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு மெத்தடை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக்ங்கிற மீனிங் என்னன்னா யார் வேணாலும் இந்த ஃபோல்டரா இருக்கலாம், வேற ஃபோல்டரா இருக்கலாம், வேற ஃபோல்டரா இருக்கலாம், நான் இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலுமே என்னால் இந்த மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயின் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே நம்ம இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி ஃபர்தராக வர வீடியோஸ் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு பேசிக்காக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வாய்டுங்கிறது எதை மீன் பண்ணுறோம்னா ரிட்டர்ன் டைப்புங்கிறது ஒரு மெத்தடுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடியும் போது எனக்கு ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு எனக்கு ரிட்டர்னா என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். அது வாய்டுனா எதுவுமே கிடையாது, நான் எதுவுமே அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மீனிங். இன்டிஜர், ஃப்ளோட்டு, பூலியன் அப்படின்னு இருக்குன்னா நமக்கு அதுக்கு ரெஸ்பெக்டிவான இன்புட் அண்ட் அவுட்புட் நமக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினுங்கிறது தான் மெத்தடோட நேமு. ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ் எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் பின்னாடி ஒன்று போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதும் நான் இந்த வீடியோவோட ஐகானில் அதை வச்சிடறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ் எதுக்கு போடுறாங்க, எப்படி ரியல் டைமில் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது, லைக் கமாண்ட் லைன் இன்புட்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு பேசிக்காக இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னன்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம்னா என்ன, அந்த ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ் என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வர வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இந்த பேசிக்கான வீடியோ இவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.